மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு, இப்ப நம்ம காவேரியோட அம்மா வீட்ல தண்ணி பிரச்சனை இருக்கு இல்லையா? தண்ணி வராததுனால, இங்க விஜயோட வீட்ல இருந்து தான் ஓச போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இதெல்லாம் பார்க்குற காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, இந்த மாரி தண்ணி வரல. தாத்தா தான் ஓசு போட்டு எடுத்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர்கிட்ட பேசியிருக்கிறாரு. 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆகுமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகினி பார்த்துட்டு, நம்ம இப்போ தான் அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பணும்னு இந்த அஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். அஜய் தான் இப்படி பண்ணிட்டாராட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அஜய் கிட்ட போயிட்டு, "நீ தானே இப்படி பண்ணுன" அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அஜய் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியாம, "ஆமா, ஆமா நான் தான் பண்ணுனேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து நம்ம ராகினியோட சேர்ந்துக்கிட்டு குதியாலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா, அஜய் ஒண்ணுமே செய்யவே இல்ல. இங்க காவேரி போயிட்டு நம்ம விஜய் ரூமுக்கு போறாங்க. விஜய் வழக்கம் போல காவேரி மேல கோவமா தான் இருக்கிறாங்க. ஸோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ போஸ்டர கிழிக்கிறேன்னு சொல்லியிருந்தியே, ஏன் இன்னும் கிழிக்கவே இல்ல?" அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கேட்க, "சரி நான் இப்போவே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுக்குறாங்க. "இப்போ எதுக்கு நீ டார்ச் லைட்லாம் எடுக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, சப்வேலாம் இருட்டா இருக்கும். எனக்கு பயமா இருக்காதா? யாராச்சும் கழுத்துல கத்திய வச்சு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்றது? அதுக்காக தான் டார்ச் லைட்டு" அப்படின்னு காவேரி சொல்லி, அப்படியே பிளான் பண்ணி தான் காவேரி பண்றாங்க நல்லாவே. அதன் பிரகாரம் நம்ம விஜயும் பயந்துடுறாப்புல, "இல்ல, இல்ல நீ போக வேணாம். நான் ஆள வச்சே போஸ்டர கிழிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய வந்து அனுப்பல. ஸோ, நம்ம காவேரியோட பிளானும் சக்ஸஸ் ஆயிடுது. இங்க மறுநாள் காலையிலயும் அதே மாதிரியே வந்து பைப்பை போட்டு தண்ணி எடுக்கலான்னு போகும்போது, பைப்பு வேறையா புடுங்கிக்கிட்டு ஓடுது. இத கவனிக்கிற தாத்தா, "இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம்மா. நீங்க 2 நாள் தண்ணி வர்ற வரைக்கும் எங்க வீட்ல வந்து தங்கி இருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா, இவங்க இருந்துக்கிட்டு "வேணாம், வேணாம்" அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. இங்க நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. விஜயோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, "உன்னோட அப்பள விளம்பரத்த வந்து எங்களோட டைரக்டர் பார்த்தாரு. உன்னைய தான் ஹீரோவா நடிக்க வைக்கணும்னு கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா, அந்த விளம்பரத்த எடுத்தவங்க ரொம்பவுமே சூப்பரா உன்னைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகா இருக்கு அந்த விளம்பரத்தில அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சந்தோஷம். நம்ம விஜய் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத நம்ம காவேரியும் பார்த்துடுறாங்க. ஸோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.